இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2022 இந்த கரூருக்கு வந்து 7 கோடி ரூபாய் அந்த ரோடோட ஒப்பந்தம் போட்டது சங்கர் ஆனந்த் இன்ஃப்ராங்கிற நிறுவனத்தோட தான். இதுல பாத்தீங்கன்னா நபார்ட்ல வந்து 3.23 கோடி நபார்ட்ல இருந்து எடுத்தோம், பாக்கி 1.5 கோடி வந்து விடுவிக்கப்பட்ட புகார். இது ஏற்கனவே டிவிஎஸ்சில இந்த வழக்கு இவங்க வந்து அதை வச்சுதான் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா இது என்னன்னா ஏற்கனவே இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எல்லார் மீதும் 2022 வழக்கு போடப்பட்டிருக்கு. 2022 ஆண்டு திமுக ஆட்சி காலகட்டத்திலே இந்த அதிகாரிகள் இந்த ரோடு போட்டதா வந்து ஏற்கனவே போட்டதா சொல்லி வச்சு இதுல வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அந்த நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சத்யபாமா உட்பட எல்லாருமே சஸ்பெண்ட். 2022 திமுக அரசு இந்த விஷயத்தை தான் இப்ப என்ன எடுத்துட்டு வர்றாருன்னா இந்த இதை வந்து அமைச்சர் மறைச்சிட்டாரு, இதை அமைச்சர் தான் செஞ்சாரு அப்படின்னு. ஏற்கனவே அமைச்சர் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர் ஏவாள் தான். சரி, அதை வந்து இப்ப எடுத்துட்டு வராங்க. நான் என்ன கேட்கிறேன், ஊழலை ஒழிப்போம் தாவேக்கா சொல்லுது. MC சம்பத், கடம்பூர் ராஜு, அப்புறம் NR சிவபதி, இவங்க 3 பேர் இப்ப சேர்ந்திருக்காங்க. இன்னொருத்தர் விஜயபாஸ்கர் அடுத்து இப்ப வந்து சேர்றாரு, ஒரு 10,000 பேரோட நாளைக்கு சனிக்கிழமை வந்து சேர்றாரு. இவங்க மேல டிவிஎஸ்சி வழக்கு என்னென்ன வழக்கு இருக்கு தெரியுமா? குட்கா புகழ் விஜயபாஸ்கர் தான் பேரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா MC சம்பத்துக்கு அரசு வேலை வாங்கி தரேன், அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் கடலூர். MC சம்பத் 1.5 கோடி ரூபாய் வேலை வாங்கி தரேன்னு சொன்ன மோசடி பண்ண வழக்கு அவர் மேல இருக்கு. கடம்பூர் ராஜு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்த போது சினிமா டிக்கெட் இருக்கல, இவங்க ரிலேட்டட் தான். சினிமா டிக்கெட் விளம்பர டெண்டர்ல முறைகேடு செஞ்சதா அவர் மேல அப்பயே கடம்பூர் ராஜு மேல புகார் இருக்கு. அதே போல NR சிவபதி வந்து பள்ளிக்கல்வித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது இந்த குட்கா RK நகர்ல விஜயபாஸ்கர் உட்பட எல்லார் மீது வழக்கு உள்ள அத்தனை பேரும் இன்னைக்கு தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. ஊழல் ஒழிஞ்சிச்சா? 2021 திமுக ஆட்சி அமைத்தவுடன் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு நடத்தப்பட்டது. அப்ப அதுவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு எடுத்துக்கலாம். இல்ல, இப்ப எங்க ஆட்சி வந்து ரைடு எல்லாம் இல்ல. ஏற்கனவே இந்த வழக்குக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்திலே அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. 5 அமைச்சர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருந்தது. நாங்க என்ன பண்ணோம், அவங்கள விசாரணைக்கு எடுக்கணும்னு கேட்டோம். அப்ப அவங்க 5 பேரும் சட்டமன்ற உறுப்பினர். அதுல வந்து நன்னிலம் காமராஜ் உணவுத்துறை அமைச்சர், விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி, இவங்க எல்லாரும் MLA. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க விசாரணைக்கு உட்படுத்தணும்னா ஆளுநரோட ஒப்புதல் தேவை. அன்னைக்கு ஆளுநர் யாரு? RN ரவி. யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. ஆளுநர் RN ரவி 5 ஆண்டுகளாக அதுக்கு எந்த ஒப்புதலுமே கொடுக்கல. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அமலாக்கத்துறை வழக்கு இருந்தது. ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அப்ப என்ன பண்ணிச்சாங்கன்னா அமலாக்கத்துறை வழக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் உரிமை கொடுத்தாரு.